இங்கே ஊர் தலைவியா இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க ஊரில் புதைக்கிறத மட்டுமே வழக்கமாக வச்சுருக்காங்க. சுடுகாட்டில் இடமும் ஃபுல்லாகிடுது. இப்போ புதைக்கிறதுக்காக ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இடம் கேட்டு பார்த்தா எவனுமே தரமாட்டான்னு சொல்லிடுறாங்க. ஊர் பெரியவங்ககிட்ட போயிட்டு எரிச்சிடலாமான்னு ஒரு ஐடியா கேட்டால் நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நம்ம எதிர்த்து பண்ணக்கூடாதுமான்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணுறா. சுடுகாட்டில் வேலை பார்க்குற ஹீரோ கிட்ட போய் சொல்கிறா, நம்ம ஊரில் வந்து சுடுகாட்டில் 4 பேர் புதைக்கிறதுக்கு தானே இடம் இருக்குது. நம்ம ஊரில் யாரெல்லாம் சாக போகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடு. ஃபஸ்ட்டு 4 பேர் யார் சாகுறாங்களோ அவங்கள மட்டும் நம்ம புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கலான்னு சொல்கிறா. ஹீரோ லிஸ்ட் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஊரில் மீட்டிங் போட்டு எல்லாருக்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்லி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 பேர் யார் சாகுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இடம்னு சொல்லிடுறா. ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு இடம் வேணும் எங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் ஹீரோ கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ ஹீரோ கேட்குறா, எங்கள் அம்மா உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க, எங்கள் அம்மா செத்துட்டு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க சுடுகாட்டில்னு கேட்கும்போது ஊரில் இருக்கவங்களாம் எதிர்க்கிறாங்க. சுடுகாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கே இடம் இல்லையான்னு சொல்லி ஹீரோயினும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்காக ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணி ஊரில் இருக்க எல்லாருக்கும் சொல்கிறா, குலுக்கல் முறையில் உங்கள் பேர் எழுதி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர 4 பேருக்கு தான் அந்த இடம்னு சொல்லிடுறா. இதுக்காக வெளியூர்லேருந்து ஒரு ஆங்கரை கூட்டு வந்து ஸ்டேஜெல்லாம் செட் பண்ணி இதுக்காக எல்லாரும் பேரெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. சீட்டு குலுக்கி எடுக்கும் போது ஃபஸ்ட்டு 2 கிழவிங்களோட பேர் வந்துடுது. அடுத்ததாக 3ஆவதாக எடுக்கும்போது இவங்க ஆப்போசிட்டில் 2 கேங் இருக்காங்க, அதில் ஒருத்தரோட பேர் வந்துடுது. 4ஆவதாக ஒருத்தர் பேர் வந்து ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்த ஒருத்தன் இருக்கான், அவனோட பேர் வர மாதிரி இருக்குது. எல்லாரும் அதுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எடுத்து பார்க்குறா, அவன் பேர் தான் வந்திருக்கு. ஆனால் ஹீரோயின் வேணும்னே அவன் பேரை சொல்லாமல் இறக்க போகிற ஹீரோவோட அம்மா பேரை சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே எல்லாருமே ஹீரோயினை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் சந்தோஷத்தில் ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவளும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கா.